யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அடிக்கடி இந்த பகுதியை நாம் தியானித்து இருக்கிறோம். எருசலேமில் பெதஸ்தா குளம் இருக்கிறது. அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் உண்டு. அந்த 5 மண்டபங்களிலும் வியாதிஸ்தர்கள், சூம்பின உறுப்பை உடையவர்கள், அநேக பலவீனப்பட்டவர்கள், அநேகர் அந்த இடத்துல தங்கி இருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டிகை நாட்களிலே எருசலேமுக்கு போனார். முதல் வசனத்தை வாசிங்கள். இவைகளுக்கு பின்பு யூத பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். பண்டிகை நாட்களிலே இயேசு எருசலேமுக்கு போனார். பண்டிகை நாட்கள் என்று சொன்னாலே நாம் சந்தோஷமா இருப்போம், நம்முடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டிகை நாட்களில் தான் சந்தோஷமா இருக்க வேண்டிய அந்த நாள்ல அவர் எருசலேமுக்கு போகிறார். எதற்கென்று சொன்னால், அந்த எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே ஒரு பெதஸ்தா குளம் இருக்கிறது. அந்த குளத்தை சுற்றிலும் அநேக மனிதர்கள் தங்கி இருக்கிறார்கள். 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷன் அங்க இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போறார். அந்த வியாதிஸ்தனை பார்த்து கேட்கிறாரு, நீ சுகமடைய விரும்புகிறாயா? சுகமடைய விரும்புகிறாயா? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் சுகமடைய விரும்புகிறேன், ஆனாலும் என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லையே. ஆண்டவரே நான் விரும்புகிறேன், ஆனால் என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை. கவுனிங்கள், இந்த 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷன் எப்படி அந்த இடத்துக்கு வந்தான்? ஒருவேளை அவனுக்கு குடும்பம் இருந்திருக்கலாம், மனைவி இருந்திருக்கலாம், பிள்ளைகள் இருந்திருக்கலாம், உறவினர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாரும் கொஞ்ச நாள் அங்கே இருந்தார்கள். இப்ப எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா தூரமா போயிட்டாங்க. இனி இவனுக்கு அற்புதம் நடக்காது அப்படின்னு சொல்லி இவனை தனித்து விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆகவேதான் இயேசு வந்து கேட்கிறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? ஆமா நான் விரும்புறேன், ஆனால் என்னை குளத்துக்குள் கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லையே. நான் இறங்குவதற்குள்ளாக வேற ஒருவன் இறங்கி விடுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மனுஷனுடைய அன்பெல்லாம் மாறி போகும், ஆனால் உன்னை உண்டாக்கின என்னுடைய அன்பு மாறாது, தேவனுடைய அன்பு மாறாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதபடி இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறான் சொன்ன வாக்கின்படி இந்த உலகத்துல மனுஷனுடைய அன்பு மாறி போகும், கணவனுடைய அன்பு மாறி போகும், மனைவியினுடைய அன்பு மாறி போகும், பிள்ளைகளுடைய அன்பு மாறி போகும். ஆனால் மாறாத ஒரு அன்பு உண்டு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு.